ஒரு பக்கம் திரு விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சினிமா சீன் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல வலுவான எதிர்க்கட்சியும் ஒரு நிலையான நல்லாட்சியும் கிடைக்கிறதுக்கு கூட இது வாய்ப்பு அளிக்கலாம். காரணம் நம்ம வந்து வெறும் இந்த அடித்தா 3 மாதம் என்ன நடக்கும், 4 மாதம் என்ன நடக்கும்ன்றது மட்டுமே யோசிக்காமல், ஒரு பக்கம் தவேக தலைமையிலையும் இன்னொரு பக்கம் திமுகவும் இருக்கிறதுன்றது ரெண்டு பக்கமே செக்யூலர் ஃபோர்ஸஸ் தான் இருக்காங்க. மத சார்பின்மையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இருக்குது. இதில் பிஜேபி ஊடுருவதற்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் இங்கே மிக முக்கியமான பாயிண்ட். அதை குறித்து தான் நாங்கள் நினச்சி இப்போ வரைக்கும் நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். பிஜேபி எதிர்ப்பை மையப்படுத்தி தான் இந்தியா கூட்டணி இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கட்சிகள் எல்லாமே மத சார்பின்மையை தூக்கி பிடிக்கிற எல்லா கட்சிகளுமே இந்தியா கூட்டணியில் கண்டினியூ ஆகும். அதுக்கான இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு சில நெருடல்கள் ஏற்பட்டிருக்கு. அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பேசி தீர்க்கப்பட்டுரும். கண்டிப்பாக பிஜேபி எதுக்கணும்னா இந்தியா கூட்டணியில் இருந்து தானே ஆகணும். இந்தியா கூட்டணின்றது தனிப்பட்ட கட்சிகளுடைய விருப்பு வெறுப்பு கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் கிடையாதுல்ல. இப்போ கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்த்து போட்டி போடுது. ஆனால் இந்தியா கூட்டணியில் 2 பேருமே இருக்கிறாங்கல்ல. அதுபோல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க வேண்டியதான். நீட் தேர்வை தான் இப்போ மத்திய அரசே ரத்து பண்ணிருச்சா? இப்போ இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாங்களே, அது பண்ணிட்டாங்களா இல்லையா? அதனால் இப்போ நீங்கள் நம்ம ரத்து பண்ண தேவையில்லை பாஸ். இல்லை பாஸ், விஜய் சொன்னதுனால இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை. அங்கேயே ஒரு நீட்டு தேர்வை உருப்படியாக நடத்த முடியாத ஆட்சி இந்த ஆட்சி. விஸ்வகுருன்னு சொல்லி நாங்கள் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரின்னு சொல்லிகிட்டு இருக்கிற பிரதமர் ஏன் நீட்டு தேர்வை உருப்படியாக நடத்த முடியல? எப்படி லீக் ஆகலாம்? அதனால இது லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ அரசியல் இருக்குது. 1943 நேரு அவர்கள் தெளிவாக நம்மளுடைய இந்திய அரசு மற்றும் அரசு பணி எல்லாமே வந்து சயின்டிஃபிக் டெம்பரை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. விஞ்ஞானத்தை மையப்படுத்தி தான் நம்மளுடைய நாட்டை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஜோசியரை உள்ள சீனுக்குள்ளே கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். சொன்ன பிறகு உடனே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஜோசியரெல்லாம் வந்து சீனுக்கு பின்னாடி இருந்தாங்க. மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இது எல்லாமே சீனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இவரை திரைக்கு முன்னால் கொண்டு வந்துட்டார். அதுதான் பிரச்சனை. அதனால் எல்லோரும் சேர்ந்து சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் அதை உடனே அவர் வாபஸ் வாங்கினது வந்து நல்ல ஆலோசனைகளுக்கு அவர் உள்வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. முதல்வர் வந்து தயாராக இருக்கிறாருன்றது அருமையாக காமிக்குது. கண்டிப்பாக எதிர்கட்சி வந்து எதிர்க்குதுன்னு நினைக்காதீங்க. எதிர்கட்சி வந்து என்றைக்குமே நல்ல ஆலோசனைகள் கொடுக்குதுன்னு நினைங்களேன். ஜனநாயகத்தில் நீங்கள் வந்து எப்போவுமே ஹீரோ வில்லன் மாதிரியே சித்தரித்து பார்க்குறதுனால தான் நம்மளுடைய சட்டசபையில் எப்போ பார்த்தாலும் ஒன்று எதிர்கட்சியை திட்டுறதும் இல்லைன்னா நம்ம தலைவரை புகழ்கிறதுமே இருக்குது. இந்த வருங்காலங்களில் சட்டசபையில் ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த சட்டசபையில் எதிர்பார்க்குறேன். பேர் அடிபடும், ஆளும் அடிபடுவோம், யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. இல்லை இந்த தடவை வாய்ப்பு கண்டிப்பாக வந்துடும். அந்த என்ன துறை யார் அமைச்சர்ன்றத முடிவு வந்து இன்னும் காங்கிரஸ் எடுக்கலை. அது தெரியல, 1-2 கிடைக்கும். அது வந்து கட்சி தான் முடிவு எடுக்கும்.